அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பூலோக வைகுண்ட சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது. திருமங்கையாழ்வார் இந்த ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி உற்சவமாக கொண்டாட ஏற்பாடு செய்தார். ஏகாதசி என்ற சொல்லுக்கு 11ஆம் தினம் என்று பொருள். ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபத்தம் 5, மனம் ஆகிய 1 ஆகிய 11ஐயும் பெருமாளுடன் ஐக்கியப்படுத்திய தினமாக இருப்பதே ஏகாதசி விரதம். உடலாலும் உள்ளத்தாலும் பெருமாளுடன் ஒன்றியிருப்பதே உபவாசம். தென் மாவட்டங்களில் தோசை, இட்லி சகித மாவு, வட மாவட்டங்களில் சிலவற்றில் பல வகை டிஃபன் சகிதமாகவும் ஏகாதசி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. விரதத்தன்று சாதம் மட்டும் சாப்பிடக்கூடாது, வேறு எது வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் பூரண உபவாசம், அதாவது பட்னி இருக்க வேண்டும். குளிர்ந்த நீர் குடிக்க தடையில்லை. 7 முறை துளசி இலைகளை சாப்பிட வேண்டும். ஏகாதசி குளிர் மாதமாக மார்கழியில் வருவதால் உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசி இலைகளை சாப்பிட வேண்டும். பட்டினி கிடைப்பதால் ஜீரண உறுப்புகள் ஓய்வுக்கு கிடைக்கின்றன. குளிர்ந்த நீரை வயிற்றை சுத்தப்படுத்துகிறது. வைகுண்டம் நல்லவர்களின் காலடி பட்டவுடன் திறந்து கொள்ளும். ஏகாதசியில் முழுமையாக திறந்திருக்கும். அதற்காக வைகுண்டத்துக்குள் எல்லாரும் புகுந்து விட முடியாது. ஏகாதசி என்று உயிர் நீர்ப்பவர்கள் கூட அவரவர் பாவ புண்ணிய பலன்களை அனுபவித்தே தீர வேண்டும். கிராமங்களில் மக்கள் இன்று வைகுண்ட ஏகாதசி, இன்று இறந்தவர்களுக்கு மறுபிறவி இல்லை, இவர்கள் பெருமாளின் பாதத்தில் போய் சேர்ந்து விடுவார்கள் என்பதற்கு வேறு காரணமும் உண்டு. வாழ்நாள் முழுவதும் இறை பக்தியுடன் தர்ம சிந்தனையுடன் இனிய குணத்துடன் இருப்பவர்களே ஏகாதசி என்று மரணம் அடைவார்கள் என்பதால் இவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வது உறுதி என்பார்கள். ஏகாதசியில் நீங்கள் என்னென்ன செய்யக்கூடாது என்றால், ஏகாதசி முக்கியமான வைகுண்ட ஏகாதசி நாட்களில் தாய் தந்தைக்கு சித்தார்த்தம், அதாவது நினைவு நாள் வந்தால் அன்று நடத்தாமல் மறுநாள் துவாதசி திதி என்று நடத்த வேண்டும். ஆண்டு கோவிலில் தரப்படும் பிரசாதத்தை கூட சாப்பிடக்கூடாது. கூடுமானவரை கோவில்களில் பிரசாதம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். குழந்தைகள், நோயாளிகள், முதியவர்களுக்கு கொடுக்கலாம். ஏகாதசி என்று உண்ணாமல் இருப்பவர்களை கேலி செய்து அவர்களை உண்ண வைப்பது நரகத்திற்கு மிக கீழான நரகத்திற்கு செல்லக்கூடும். இந்நாளில் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது. தேவையானதை முதல் நாளை பறித்து வைத்து கொள்ள வேண்டும். இந்தியாவிலேயே 7 பிரகாரங்களை கொண்ட கோயில் ஸ்ரீரங்கம். இது பூலோக வைகுண்டம் என கூறப்படுகிறது. ரங்கநாதர் கோயிலில் மட்டுமே இந்த பிரகாரங்களில் வாசல் சுவர்களில் நடுவில் கோபுரம் அமைக்கப்பட்டிருக்கும். பொதுவாக முதன்மை வாசல் கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும். ஆனால் இங்கு தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. இது குறிப்பிடத்தக்கது. கோவிலின் பரப்பு 6,31,000 சதுர அடி, அதாவது 156 ஏக்கர். 7 பிரகாரம் அமைக்கப்பட்டதற்கு காரணம் உண்டு. உடலின் நடுவே ஆத்மா உள்ளது போல கோவிலின் நடுவே பரமாத்மா இருக்கிறார். மனித உடல் 7 தாதுக்களாலும் ஆனதாக சொல்வதுண்டு. இதன் அடிப்படையிலேயே 7 பிரகாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. கைலைநாதனான சிவபெருமான் ஒருமுறை பார்வதிக்கு ஏகாதசி விரத மகிமை எடுத்து சொன்னார். பார்வதி ஏகாதசி விரதத்திற்கு பாவத்தை போக்கும் சக்தி உண்டு. அஸ்வமேத யாகம் செய்த பலனை ஏகாதசி விரதத்தினால் பெற முடியும். 33 கோடி தேவர்களும் அனுசரிக்கப்படும் விரதம் இது என்றார். உள்ளத்தில் பக்தி உணர்வுகளையும் உடலின் ஆரோக்கியத்தையும் இணைப்பது விரதம். இதனால் உள்ள தூய்மை, உடல் தூய்மை, அகத் தூய்மை முதலிய பல நன்மைகள் உண்டாகின்றன. எனவே அனைத்து ஏகாதசிகளிலும் பலர் விரதம் காக்கின்றனர். சிறப்பாக வைகுண்ட ஏகாதசி விரதம் பலர் மேற்கொள்கின்றனர். வைகுண்ட ஏகாதசி என்று விஷ்ணுவை நினைத்து விரதம் இருக்க வேண்டும். ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முதல் நாளான தசமி என்று ஒரு பொழுது உணவு உண்ண வேண்டும். ஏகாதசி நாளில் உண்ணாமலும் உறங்காமலும் விரதம் இருக்க வேண்டும். மறுநாளான துவாதசி அன்று சூரியோதயத்திற்குள் நீராடி துளசி தீர்த்தம் அருந்த வேண்டும். அதற்கு பிறகு பாராயணம் என்னும் பல வகை காய்கறிகளுடன் கூடிய உணவை உண்ண வேண்டும். அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் ஆகியவற்றை உணவில் இடம்பெறுதல் அவசியம்.
காலையிலேயே சாப்பாட்டை முடித்துவிட்டு பகல் முழுவதும் உறங்காமல் நாராயண நாமத்தை ஜெபித்தபடி இருக்க வேண்டும். வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் அனைத்து பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்று வைகுண்டம் சேர்வார்கள். மாதத்திற்கு 2 ஏகாதசி விரதம், வருடத்திற்கு 24 ஏகாதசிகள் வருகின்றன. மார்கழி வளர்பிறையில் வருவது 25வது ஏகாதசி. இதுவே வைகுண்ட ஏகாதசி. இதை மோட்ச ஏகாதசி, பெரிய ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு முக்கோடி அளவற்ற பலன்களை தருவதால் முக்கோடி ஏகாதசி பேச்சு வழக்கில் முக்குட்டி ஏகாதசி, முக்கோட்டை ஏகாதசி என்றும் கூறுவார்கள். தேவர்களுக்கு இடையாறாக துன்பங்கள் தந்த முரணை விஷ்ணு கொண்ட நாள்தான் இது. இதற்காகத்தான் சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி என்று திருவரங்கத்தில் சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. காலப்போக்கில் வைணவர் கோயில்கள் அனைத்திலும் சொர்க்கவாசல் திறப்பது ஒரு திருவிழாவாகவே நடைபெற்று வருகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.